நம்ம ஏன் ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷனுக்குள்ள போக முடியல அப்படின்னா, நாம எப்பவுமே இந்த பிரச்சனைகளுக்கு குயிக் ஃபிக்ஸை தேடுறோம். இது உடனே சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னு தேடுறோம். இல்லை ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம 2 ஸ்டடி அப்டேட் பார்க்க போறேன்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் சப்ளிமெண்ட், எஸ்பெஷலி ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 70% ஆஃப் தி சப்ளிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்க 36 இன்க்ரீடியன்ட் இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம், ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டி. பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட நெய்பர்ஹுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பீப்புளாக இருப்பாங்க. ஹார்வர்டில் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரொம்ப எப்போ பார்த்தாலும் அப்படியே ஹார்மோனியோட இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் ரிலேஷன்ஷிப்குள்ள ஜென்யூனிட்டி இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அந்த ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸு கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருந்தாலும் அந்த பெயின் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பெயினாக தெரியல. இந்த வீடியோவில் நம்ம 2 ஸ்டடி அப்டேட் பார்க்க போகிறேன்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் சப்ளிமெண்ட், எஸ்பெஷலி ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 70% ஆஃப் தி சப்ளிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்க 36 இன்க்ரீடியன்ட் இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம், 14% ஆஃப் இன்க்ரீடியன்ட் அது வந்து டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்கல் டாக்ஸிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 7% பெஸ்டிசைட் ரெசிடியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்ம நேச்சுரல் ஆர்கானிக் டபுள் ரீஃபைண்ட் இப்படியெல்லாம் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நம்ம போய் வாங்குகிறோம். ஆனால் அதில் கூட நிறைய இப்போலாம் வந்து இது மாதிரி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இது ரிலவெண்ட்டாக, இந்த ஃபுட் ப்ராடக்ட் ரிலவெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்தால் ஆகணும். எதுவும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி, இப்போ நாங்கள் ஃபார்மாவில் வந்து டீட்டெயில் ஸ்டடி பண்ணுவோம். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 இயர்ஸ் ஸ்டடி போகும். ஏன்னா அது உள்ளே எடுத்துக்கிற விஷயங்கிறனால. அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் இப்படி ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான், ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து மார்க்கெட் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க அந்த ரிசர்ச் பண்ண அந்த டீம். அடுத்த ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டி. பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட நெய்பர்ஹுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பீப்புளாக இருப்பாங்க. ஹார்வர்டில் இருந்தவங்க எல்லாரும் லைக் ஆல்ரெடி வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, அந்த போரில் ஃபைட் பண்ணவங்க. ஸோ இந்த 2 குரூப்போட அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்சர்வேஷன் பண்ணுறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ். நாட் ஜஸ்ட் ஒரு நார்மலாக நம்ம ஸ்டடி எப்படி பண்ணுவோம், கொஸ்டினர் அனுப்பிச்சுட்டு அவங்கள ஃபில்அப் பண்ண சொல்லுவோம்ல, அப்படி இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. லைக் அவங்கள சுற்றி இருக்க இவங்க யார் யார், அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா அப்பா, ஸோ எல்லாரையும் ரிசர்ச்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 724 பீப்புளே எடுத்திருக்காங்க. அதில் இப்போவும் 2015 வரைக்கும் ஒரு 60 பீப்புள் வந்து சர்வைவாக இருந்திருக்காங்கன்னு ரிசர்ச் சொல்லுது. இப்போ அவங்களோட குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு 2000 பீப்புளை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் ஸ்டடியில். இந்த லாங் டேர்மாக நடக்கிற இந்த ஸ்டடியிலேருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஃபேக்டர். இதில் இருந்து வந்தவங்க சில பேர் வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் சில பேர் அட்வொகேட், சில பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படியே இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாகவும் ஆயிருக்காரு. யார் தெரியுமா? ஜான் எஃப் கென்னடி. அந்த குரூப்லேருந்து ஒருத்தர் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கீசோஃப்ரினியா டெவலப் ஆகிருக்கு, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிருக்காங்க, ஆல்கஹால் ஆல்கஹாலுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த மாதிரி அடிக்ஷன்லேயும் சில பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையை ஃப்ரம் த டே 1லேருந்து அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இல்லையா. அதுலேருந்து இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்பர் 1 கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இஃப் தே ஆர் ஹாப்பி, அதாவது ரிலேஷன்ஷிப்னு அவங்க சொல்கிறது ரொம்ப உண்மையான ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறாங்க. உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனிதர்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், ஈவன் ஃபிசிக்கல் பெயினே வந்தாலும் அது அவங்களுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்க்கும்
பெயினுக்கு இருக்க கம்பேரிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்க்கும் ஹாப்பினஸ்க்கும் இருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்க்கும் அந்த லாங்குவிட்டி ஹெல்த்துக்கும் இருக்க கனெக்ஷனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மூணுலேயும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரொம்ப எப்போ பார்த்தாலும் அப்படியே ஹார்மோனியோடு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் ரிலேஷன்ஷிப்குள்ள ஜென்யூனிட்டி இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அந்த ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸு கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருந்தாலும் அந்த பெயின் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பெயினாக தெரியல. ஆனால் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இல்லாதவங்க ஒரு சின்ன பெயினை கூட ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வலியோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த ஸ்டடி சொல்லுது. இதை பற்றி நம்ம ஸ்டீவ் ஜாப் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவரோட கடைசி காலகட்டத்தில் அவர் கூட யாருமே இல்லையா. அப்போ அவர் கூட டாக்டர்ஸ் நர்சஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட அவர் சொன்னாராம், எப்படியாவது ஒரு ஒரு 2-3 உண்மையான உறவுகளையாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதனால 2-3 உண்மையான உறவுகளையாவது நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாராம். எவ்வளோ ஒரு சத்தியமான வார்த்தைகள் அது. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும், அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே, தட் நத்திங் ராங் இன் தட். ஆனால் அதுதான் ஹாப்பினஸ்னு ஒரு குரூப் நினச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கல. ஏன்னா தே ஹேவ் அக்கம்ப்ளிஷ்ட் எவ்ரிதிங், எல்லா அச்சீவ்மெண்ட்டும் பண்ணதுக்கப்புறமும் ஹாப்பினஸ் கிடைக்கல. ஆனால் உண்மையான ஹாப்பினஸ் எங்கே கிடைச்சிருக்குன்னா அந்த ட்ரூ ரிலேஷன்ஷிப்பில் கிடைச்சிருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடுங்க, சம்பாதிங்க, அக்கம்ப்ளிஷ் பண்ணுங்கள், எல்லாமே செய்யுங்க. ஆனால் உங்களை சுற்றி ஒரு 2-3 உண்மையான உறவுகளையாவது சம்பாதிக்க தவறிடாதீங்க, விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த உறவுகள் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் கூட எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், சேலஞ்சஸ் வந்தாலும் உங்களால் நிமிர்ந்து நிற்க முடியும், தைரியமாக இருக்க முடியும், ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே குறையவே குறையாது. அப்படி உறவுகள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான உறவுகள் இல்லை, எல்லாம் சுற்றி எல்லாம் ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னா அதுவே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துரும் நமக்குள்ள. சின்ன பெயினை கூட நம்ம பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணுவோம். ஸோ லைஃப்பில் நம்ம சீக்கிரமே ஒரு ஹெல்த்தை மிஸ் பண்ணிடுவோம், நிறைய ப்ராப்ளம்குள்ளே மாட்டிக்குவோம். ஸோ அதுக்கு நான் என்ன சக்தி பண்ணணும்? உண்மையான உறவுகளை தேடுங்க. அப்படி கிடைச்சா நீங்கள் லக்கு, கிடைக்கலன்னா நீங்கள் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எந்த உறவு கூட நீங்கள் இருக்கீங்களோ அந்த உறவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களும் உங்களுக்கு உண்மையாக மாற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டடி அப்டேட்டையும் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஜென்ஸி இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸ் லைஃப் ஆஃப் பர்பஸ் எதுவோ அதை நோக்கி போகிறது தான் அப்படிங்கிற வெரி கிளியர் மைண்ட் செட்டில் இருக்காங்க, விச் இஸ் ஃபினாமினல். அதனால அவங்க இந்த 9 to 5 ஜாபு இல்லை மோனோட்டோனஸ் ஜாபுக்கெல்லாம் ரெடியாக இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும்தான் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ இந்த ஜென்ஸி ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹாப்பினஸை அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டு, வெல்த் சேர்க்கறதுலே தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அவ்வளோ டீப்பாக யாரு கூடயுமே கனெக்டே ஆகிறதில்ல. ஏன்னா அவங்க எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தேர் நாட் ரெடி டு பிகம் இன்டர்டிபெண்ட் வித் எனிபடி எல்ஸ். ரொம்ப அதனால சூப்பர்ஃபிஷியல் கனெக்ஷன் தான் எல்லாரு கூடயுமே வச்சுக்கிறாங்க. தேர் நாட் கெட்டிங் கனெக்டட். ரொம்ப ஒரு பாண்டிங், ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் அந்த பாண்டிங்குள்ளே போயிட்டு ரொம்ப பிரச்சனைகளோட, ரொம்ப பெயினோட, இந்த பிரேக்கப்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறதுனால இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ஸி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ தே வாண்டட் டு ஹாவ் அ கேஷுவல் லைஃப். தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு டீப் மீனிங்ஃபுல் கனெக்ஷன். தே ஜஸ்ட் வாண்டட் டு ஹாவ் அ சூப்பர்ஃபிஷியல் கனெக்ஷன். தட்ஸ் எனஃப். ஹாப்பினஸ்க்கு இது போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஹாப்பினஸ் எப்போவுமே அந்த மீனிங்ஃபுல் கனெக்ஷனில் தான் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ணிச்சுன்னா மிஸ் பண்ணிடாமல் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா அப்படி ஒரு உறவை தேடி பாருங்கள். அண்ட் அப்படி ஒரு உறவாக நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்ட்னருக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் அழகாக தெரியும். உண்மையான இன்டர்னல் ஹாப்பினஸை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த ரிசர்ச் அப்டேட் சொல்லியிருக்கு. அண்ட் ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வித் தட் நோட், திஸ் இஸ் சக்தி signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye-bye. Take care. அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குயிக் ஃபிக்ஸ் இல்லைங்க.
நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரிலேஷன்ஷிப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தும் நாம் ஏன் ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷனுக்குள்ளே போக முடியல அப்படின்னா, நாம் எப்போவுமே இந்த பிரச்சனைகளுக்கு குயிக் ஃபிக்ஸை தேடுறோம். இது உடனே சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னு தேடுறோம். இல்லை ப்ராப்ளம் வந்ததுன்னா நாங்கள் பேசவே மாட்டோம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம அறிவை யூஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளோட அந்த எமோஷனல் பாண்டிங் வந்து மிஸ் ஆகுது. ஸோ உறவுகளுக்கு மத்தியில் உங்களோட அறிவை யூஸ் பண்ணாதீங்க, லாஜிக்கல் பிரெயினை யூஸ் பண்ணாதீங்க, அனாலிட்டிக்கல் பிரெயினை யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் மைண்டை விட்டுட்டு உங்கள் உள்ளே இருக்க உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் லிசன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போதே நல்ல ரிலேஷன்ஷிப்பை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், பில்டிங் அ ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. இட் ரிக்வயர் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும், கமிட்மெண்ட் இருக்கணும் அண்ட் கரேஜ் இருக்கணும். அண்ட் அப்போ தான் நீங்கள் அதை வந்து ஒரு அழகான ஒரு பாண்டிங்கை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷனை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஓகே இது சரியில்லை இது சரியில்லைன்னு சூப்பர்ஃபிஷியலாக இப்படி ஒன்றுனா நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீனிங்ஃபுல் கனெக்ஷன் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye-bye. Take care.